பிரைஸ் லார்ட். நீங்கள் நல்லா இருப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. லூக்கா 10:19 சொல்லுது, பாம்புகளையும் தேள்களையும் மிதிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம், சாத்தானுடைய சகல வல்லமையும் மேற்கொள்வதற்கு அதிகாரம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இதை மனசில் எழுதி வைங்க, உங்கள் பைஹார்ட்டில் எழுதி வைங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் தேவ சாயல், ஆண்டுடைய பிள்ளை. அதனால் சிருஷ்டிகர்த்தர் தான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறார். இந்த உலகத்தில் இருப்பவனை விட உங்களில் இருப்பவர் பெரியவன் பைபிள் சொல்லுது, வேத வாக்கியங்கள் சொல்லுது. நீங்கள் அதை பிலீவ் பண்ணுங்க. யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், தேவன் வசிக்கக்கூடிய ஆலயம். ஆமேன். அப்போ சிருஷ்டிகள் உங்களை கண்டு தலைவணங்கும். ஏன்னா ராஜாதி ராஜா உங்களுக்குள்ள இருக்கிறார். அவருடைய சாயலில் நீங்கள் நடக்கும்போது, அந்த எண்ணத்தில், அந்த சிந்தையில் நீங்கள் நடக்கும்போது, தேவன் சொல்கிறாரு, உங்களுக்கு பயத்தின் ஆவி அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவி உங்களுக்கு தந்திருக்கிறார். அது தெய்வீக பலம், தெய்வீக பலம், தெய்வீக அன்பு. ஆமென். அந்த பயமுள்ள ஆவியில், பயம் எதிர்மறையானது, விசுவாசத்துக்கு எதிர்மறையானது பயம். பயமுள்ள ஆவியில் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, எதையும் விவேசிச்சு அறியக்கூடிய புத்தி, விஸ்டம், அது உங்களுக்குள்ள இருக்குங்க. ஆமென். உங்கள் கால்கள் சறுக்காதுங்க. நிச்சயமாக தேவன் உங்கள் வழிகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழிகள் அவருக்கு தெரியுங்க. அதாவது சொல்ல, உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன். அவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. வெளியேறதில்லை, உள்ள இருக்கக்கூடிய உள்ளான ஒரு பார்வை, இன்சைட்டில் வாங்க, அதில் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பேசுவார். ஆமேன். நல்லா இருப்பீங்க. மெடிடேட் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.